நீளாது நீர் சொல்லும் அப்புறம் நீளாதுங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்தோத்ய கிருஷ்ணம் காராத்யம் சம்ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. இந்த தனியன் பட்டர்னா புறத்தாழ்வாழி திருக்குமாரர், பராசர பட்டர் அப்படியே எழுதியிருந்தார். அவர் பண்ணின தனியன் இது திருக்கோட்டியூர்ல ஏதோ ஒரு கால விசேஷத்துல ஸ்ரீரங்கத்துல இருந்து திருக்கோட்டியூர் அவர் போக வேண்டியதாயிருக்கு. அங்க கொஞ்ச நாள் தங்க வேண்டியதாயிருக்கு. அப்போ அந்த ரங்கநாதனுடைய சேவையுடைய பிரிவாற்றாமையினால இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தார். அதாவது அப்படின்னு சொல்றார். இதுக்கு மேல இருக்கிற 2 தமிழ் ஸ்லோகமும் அன்னவயல் புதுவை சூடி கொடுத்த சுடர்கொடியே அப்படின்றது உய்ய கொண்டார் அப்படின்ற ஆச்சாரியன் அருளது. நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனநாதன் சொல்றமே, அந்த நாதமுனியினுடைய சிஷ்யர் உய்ய கொண்டார். ஆனா இவர் பட்டர்ன்றவர் பாஷ்யக்காருக்கு பின்னால எம்பாருக்கும் கீழே இவர் பட்டர்ன்றவர் கூறத்தாழ்வாழ் திருக்குமாரர். இந்த தனியன்கள்லாம் அனுசந்தானம் பண்ணச்சே என்ன வச்சுட்டு இருக்கா லோகத்துல அப்படின்னா, முதல்ல சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றதும் அதுக்கப்புறம் தமிழ் ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றதுமா வச்சிருக்கா. அதனால நீளாதுங்க முதல்லையும் 2வது தமிழ் ஸ்லோகம் பாசுரங்களா இருக்கக்கூடிய அன்னவயல் சூடி கொடுத்த சுடர்கொடியே அப்படின்னு அனுசந்தானம் பண்றா. ஆனா அதுதான் பெரியவர் அனுசந்தானம் பண்ற. இது பிற்பாடு இருக்கக்கூடிய பட்டர் அனுசந்தானம். இது எதுக்காக இப்ப இத சொல்றோம்னா, அந்த இடத்துல இதை இப்போ சொல்லிடுறோம். இது நமக்கு ரகசியத்ரயம் அப்படின்றது 3 மந்திரங்கள். ஒண்ணு திருவஷ்டாட்சரம் 8 எழுத்தான நாராயண மந்திரம். 2வது துவயம்னு சொல்லக்கூடியதான ஒரு மந்திர விசேஷம், ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்றது. அதுக்கப்புறம் ரகசியத்ரயம் தான் இது, மந்திரத்ரயம் இல்லை, ரகசியத்ரயம். ஆனாலே முதல்து மந்திரம், 2வது உபனிஷத்துலேருந்து தான் கடஸ்ருதியிலேருந்து தான் எடுத்தது. ஆனா அது நீளமா இருக்கிறது 2 பகுதி எடுத்து அதை ஒன்னா சேர்த்துருக்கா. அதனால இது மந்திரம் இல்லை, தந்திரம். அதனாலதான் திருவஷ்டாட்சரம்ன்றது திரைவர்ணிகாள் புருஷாள் மாத்திரம் சொல்லக்கூடியதா இருக்குது. அத ஸ்திரீகள் சொல்ல வரச்சே மாத்தி சொல்றா, பிரணவத்துக்கு பதிலா அம்முன்னு சொல்லி சொல்றா. ஆனா இது கடஸ்ருதியிலேருந்து எடுத்த மந்திரமா இருந்தாலும் கடஸ்ருதியில எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அப்படியே இல்லை. கடஸ்ருதியில ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லி மேல சில பதங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு வருது, அப்படியே மேல போகுது. ஆனா ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு ஒரு கண்டம், ஒரு துண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டுட்டு ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு ஒரு கண்டம். அதனால 2 கண்டம், அதனாலதான் துவயம்னு அதுக்கு பேரு. அதுக்கப்புறம் ஒரு கண்டம் உபாயத்தை சொல்றது. உபாயம்னா ஒரு பலனை பெறக்கூடிய வழி, அது உபாயத்தை சொல்றது. இன்னொன்னு உபேயம், உபேயம்னா பலனை சொல்றது. அதனாலயும் அதுக்கு துவயம்னு பேரு. 2 கண்டமா இருக்கிறதுனால, 2 துண்டா இருக்கிறதுனால துவயம்னு பேரு. உபாயத்தையும் உபேயத்தையும் சொல்றதுனால துவயம்னு பேரு. அதனால துவய மந்திரம் இருக்குதே, அது அந்த கடஸ்ருதியில இருக்கிறபடியே இல்லாத கொஞ்சம் பிரேக் ஆயிருக்குதுன்னு சொன்னோம் இல்ல,
அதனால அது சர்வாதிகாரம் ஆயிடுச்சு. சர்வாதிகாரம்னா ஸ்திரீகள்லாம் கூட சொல்லலாம். அதனால துவயத்துல வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி அனுசந்தானம் பண்ணும்படி ஆச்சாரியால் உபதேசம். அதுக்கப்புறம் மூன்றாவது ரகசியம் சரம ஸ்லோகம். கண்ணன் கீதையில சொன்ன ஸ்லோகம் அது. அதனால இப்படி 3 ரகசியங்கள். இந்த நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார், அதாவது பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி. அந்த மணக்கால் நம்பிக்கு மேல இருக்கக்கூடிய உய்ய கொண்டாருக்கு என்னன்னா அவருக்கு விசேஷனம் அட்ஜெக்டிவ் போட்டிருக்கு. நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார். நன்னெறின்றது பிரபத்தி, நெறின்றது ஒரு வழிமுறை, அதான் வழி. பலன் அடைய பகவான் அடையக்கூடிய மார்க்கத்துக்கு நெறி அப்படின்னு பக்தி யோகத்துக்கு. நன்னெறின்றது எல்லாருக்கும் சுலபமா இருக்கக்கூடியதான இந்த பிரபத்தி யோகத்தை நன்னெறி. அந்த நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார், அந்த மணக்கால் நம்பிக்கை சொன்ன உய்ய கொண்டார் அப்படின்னு சொல்றதுனால இந்த திருப்பாவைக்கு 2 தனியன் பண்ணிருக்காருன்னு சொன்னமே, அன்னவயல் கூடி கொடுத்தன்னு. அதுல அவர் அந்த நன்னெறியினுடைய அனுஷ்டான மந்திரம் எது? துவய மந்திரம். நாம சரணாகதி பண்ணச்சே நம்ம ஆச்சாரியால் முக்தி நிஷ்டையா இருந்ததுன்னு சொல்றது என்னன்னா, இந்த சரணாகதி மந்திரமான துவயத்தை தான் உச்சாரணம் பண்ண சொல்ற. சங்கல்பம் எல்லாம் பண்ண சொல்லி அதுக்கு மேல அங்க பஞ்சக சம்பன்னமா இந்த துவய மந்திரத்தை உச்சாரணம் பண்ண சொல்ற. அதனால இந்த இடத்துல நன்னெறியை அதான். அதனால அவர் திருப்பாவையில துவயார்த்தம் இருக்கிறதுனால அவர் இந்த தனியன்ல அந்த துவயார்த்தமா அந்த திருப்பாவை இருக்குது அப்படின்றத காண்பிச்சார். அந்த உபாயத்தை எது நம்ம பண்ணும்படி பண்றது சொல்றது அப்படின்னு சொன்னா கண்ணன் கீதையில சொல்லிருக்கான். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா. சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கிற நீ என்னை ஒருவனே சரணடை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுதா, அப்படி நான் உன்னை எல்லா பாபங்களினின்றும் விடுவிக்க கடவேன், சோகிக்காதேன்னு சொல்றான். அதனால என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா அந்த நன்னெறியாதான். அந்த நன்னெறின்னு இருக்கக்கூடிய பிரபத்திய அனுஷ்டிக்க கூடியது இருக்குதே, அந்த மந்திரம் துவயம். அதை விதிக்க கூடியது, நீங்க இந்த பிரபத்திய பண்ணுங்கோள் அப்படின்னு விதிக்க கூடியது சரம ஸ்லோகம். இது 2த்தையும் துவயார்த்தத்தை திருப்பாவையிலையும் அந்த எம்பெருமானையே சேரணும் அப்படின்ற அந்த விஷயம் இந்த அதனால அது சரம ஸ்லோகார்த்தத்தையும் உள்ளடக்கினதான திருப்பாவை மேல் கொண்டு இருக்கக்கூடிய நாச்சியார் திருமொழி அப்படின்றதுனால அவர் 2 ஸ்லோகங்கள் பண்ணார். தனியன்றது என்னதுன்னா அந்த பிரபந்தத்தை பண்ணினவாளுடைய ஏத்தம் பெருமை, அந்த பிரபந்தத்துல சொல்லப்பட்டிருக்க விஷயத்தினுடைய பெருமை, அதெல்லாம் சுருக்கமா சொல்றதுதான் தனியன். இப்ப ஆச்சாரிய தனியன்னு சொன்னோம்னா ஆச்சாரியனுடைய பெருமையெல்லாம் சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அந்த மாதிரி இந்த பிரபந்தத்தை அருளி செய்தவாள் இவாளுடைய பெருமை அருமை பெருமைகள்லாம் சுருக்கமா சொல்றது. அதனால உய்ய கொண்டார் என்ன பண்ணார்னா நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார்னு சொன்னதுனால இந்த திருப்பாவையிலையும் நாச்சியார் திருமொழியிலையும் இந்த சரணாகதி அனுஷ்டான மந்திரமா இருக்கக்கூடிய துவயார்த்தங்கள் இருக்கிறது. சரணாகதியை விதிக்கக்கூடியதான சர்மஸ்லோகார்த்தம் அதுல கிடக்கிறது அப்படின்றதுனால அவர் 2 தனியன் பண்ணார். இப்படி உய்ய கொண்டார் அந்த மாதிரி பண்ணதுனால இதுக்கெல்லாம் மூலம் எது அப்படின்னு சொன்னா மூல மந்திரமான திருவஷ்டாட்சரம் நாராயண மந்திரம். அதனால பட்டர் என்ன பண்ணார்னா நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தம் திருவஷ்டாட்சர அர்த்தம் அந்த திருப்பாவையில இருக்குது
அப்படின்றத காண்பிச்சார் நமக்கு. அவர் நமக்கு உண்டான உபாயத்துக்கு உண்டான மாத்திரம் ரெண்டுத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு எல்லாம் மூலம் எது அப்படின்னு சொன்னா திருவஷ்டாட்சரம். திருவஷ்டாட்சரத்தினுடைய விவரணம் தான் துவயம். துவயத்தினுடைய இன்னும் கொஞ்சம் விவரணம் தான் சரமஸ்லோகம். அது சுவாமி தேசிகன் சொல்லச்சே மூன்றில் ஒரு மூன்றும், 3 மந்திரம் இருக்குது, அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம்னு. அதுல ஒரு மூன்றுனா 3 பதங்கள் உடையதானே திருவஷ்டாட்சரம். பிரணவம் நமஹா நாராயணாய, 3ல் ஒரு மூன்றும். இதுல சொல்லப்பட்ட அர்த்தங்களை இன்னும் விசதமா காண்பிக்கிறது, அதான் விரிவு பண்றது. மூவிரண்டு, அது என்னது? 2வது மந்திரம் 6 பதங்களை கொண்டது. ஸ்ரீமன் நாராயண சரணம், சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாயா நமஹா அப்படின்னு 6 பதங்கள். இது பதத்தினாலேயே இன்னும் கொஞ்சம் பெருசா காண்பிக்கிறதுக்கு சுலபமா நமக்கு புரியுது. அதுக்கப்புறம் மூவிரண்டு முன்னாங்கும். இது மூவிரண்டு ஆச்சா. துவயம் சரம ஸ்லோகம்ன்றது 3 12 பதங்களை கொண்டது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜா அகம் த்வா சர்வ பாபேப்யா மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா அப்படின்னு 12 பதங்கள். இதனுடைய அர்த்தம் நமக்கு தோணித்துன்னா நம்முடைய துயர்கள் எல்லாம் தொலையும், அதாவது நன்மை பெறுவோம். அதான் மூவிரண்டு முன்னாங்கு தோன்ன தொலையும் துயர் அப்படின்னு. அதனால இந்த துவயத்தினுடைய சராஸ்லோகத்தினுடைய அர்த்தம் திருப்பாவையில இருக்குது அப்படின்னு உபாயத்தையும், உபாய அனுஷ்டானம் பண்ற மந்திரத்தையும், உபாயத்தை விதிக்கக்கூடிய சரமஸ்லோகத்தையும் இதுல இருக்குதுன்றதை உய்ய கொண்டார், சாதிச்சார். திருப்பாவையில அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தங்கள் இருக்கிறது அப்படின்றத பட்டர் சாதிச்சார். அதுக்காக தான் இத சொல்ல வந்தேன். இப்போ பதார்த்தம் பார்ப்போம். நீளா துங்கஸ்தனகிரி தடி சுத்தமுத்தோத்ய கிருஷ்ணம். நீளை அப்படின்னு பெருமாளுக்கு 3 தேவியார் பிரதானமா. பெரிய பிராட்டி தான் பிரதானமா, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசாப்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சகான்னு பெருமாள் ஜெகத்பதியா வைகுண்ட லோகத்துல எழுதிருக்கான். யாரோட கூடன்னா ஸ்ரீயாசார்த்தம் பிராட்டியோட தான், பெரிய பிராட்டி லக்ஷ்மியோட தான் எழுதிருக்கான். ஆனா இன்னும் 2 தேவிமார்கள் அவனுக்கு முக்கியமா இருக்கக்கூடியவா. அதாவது அத சுவாமி தேசிகன் சொல்லச்சு, வலந்திகளும் திருமகளும், பல பக்கத்துல திகழக்கூடிய திருமகளும், மற்ற இடத்தே மன்னிய மண்மகளாரும் நீளையான். இடப்பக்கத்துல பூதேவி மண்மகள், நீளையாரும் நீலாதேவி அப்படின்னு சொல்ற. அந்த நீளதான் இந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்துல நப்பின்னையா அவதாரம் பண்ணிருக்கா. நப்பின்னைன்றது யசோதையினுடைய சகோதரனுடைய பெண், கும்பனுடைய பெண். அந்த கும்பனுடைய பெண்ணை பெருமாள் மணக்கிறதுக்காக அவன் கன்னியா சுல்கமா 7 எருதை இது பண்ணா, அதெல்லாம் அடக்கி பெருமாள் கல்யாணம் பண்ணிண்டார் அப்படின்றது கிருஷ்ணாவதாரத்துல. பொருவிடையே அடத்துகந்து பொறையினால் முளையணைவான் அப்படின்னு ஆழ்வார் நம்மாழ்வார் பாடியிருக்கார். அதனால இப்போ நீளா துங்கஸ்தனகரி தடி, அந்த நீளையினுடைய திருமார்பு பிரதேசம் இருக்குதே, அந்த திருமார்பு பிரதேசத்துல படுத்துட்டு இருக்கான். அப்படி சுத்தம் உத்போத்ய கிருஷ்ணம், அப்படிப்பட்ட கிருஷ்ணனை எழுப்பி முதல்ல வரி வரியா மொத்த அர்த்தத்தையும் பார்த்துடலாம். பாரார்த்தியம் ஸ்வம் சுதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி. பாரார்த்தியம்
அதாவது நமக்கெல்லாம் என்னன்னா நாமெல்லாம் பரதந்திரனா இருக்கு, சுதந்திரன் இல்லை. எம்பெருமானுக்கே அடிமையா இருக்கு, அடியவனா இருக்கக்கூடியவன். அதனால அதுக்கு பாராட்சம்னு பேரு. பரனா இருக்கக்கூடிய எம்பெருமான் பொருட்டு இருக்கக்கூடியவர்கள். அது சொம் தன்னுடையதான பாராட்சம். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? சுதி சத சிரஸ் சித்த மத்தியாபயந்தி. சுதி சத சிரஸ் 100, சதம்னா 100, சகசம்னா 1000. இதெல்லாம் என்னன்னா சரியான எண்ணிக்கையை சொல்றதுன்றது அந்த பிரகரணத்துல காயத்ரி ஜபம் பண்ணச்சே அஷ்டோத்தர சதம் அப்படின்னு சொன்னா, அஷ்டோத்தர சகசம்னு சொன்னா 108, 1008ன்னு அது சங்கியா வாச்சகம், எண்ணிக்கையினுடைய சொல்லது. இந்த மாதிரி இடத்துலாம் சொல்லச்சே சதம், சகசம், அயுதம் அப்படின்னு சொல்றதெல்லாம், அதாவது 100, 1000, லட்சம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிறையன்றதுக்கு பல அப்படின்ற அர்த்தத்துல வரும். கரெக்டா 100, கரெக்டா 1000 அப்படின்னு இல்லை, நிறையன்றதுக்கு அர்த்தம். அதனால பல ஸ்ருதி சிரஸ், ஸ்ருதி சிரஸ், ஸ்ருதியினுடைய சிரஸ்னா தலை, அதான் வேதம். ஸ்ருதினா வேதம், சிரஸ்னா முடிவா இருக்கிறது, அந்தம். வேதாந்தம்னு சொல்றோமோ இல்ல, அதான் உபனிஷத்துக்கள்ல. ஸ்ருதி சத சிரஸ் சித்தம். நம்முடைய பாரார்த்தியம் இருக்குதே, அந்த பாரார்த்தியமாகப்பட்டது பல வேதாந்தங்கள்ல, பல உபனிஷத்துக்கள்ல ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதி சத சிரஸ் சித்தம். அத அத்தியாபயந்தி, பெருமாளுக்கு அதை அறிவிக்கிறாய். ஏன் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம்னா, நான் இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கேன், என்னுடைய காலிபர் இப்படி இருக்குது அப்படின்லாம் நாம சொல்றோம். அதே போல இப்ப எம்பெருமான நாம அடைஞ்சு கைங்கரியம் பண்ணணும்னா, எம்பெருமானுக்கு நாம அடியவனா இருக்கோம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய தன்மையாலதான் இருக்கும் அப்படின்றத ஸ்ருதிகள்லாம் சொல்லியிருப்பா. அதன்படிக்கு நான் உன்னை அடைஞ்சு உன் கைங்கரியத்தை நான் விரும்புறேன் அப்படின்னு கைங்கரிய பிரார்த்தனையை எம்பெருமானிடத்துல பண்ணணும். அததான் இவோ அறிவிக்கிறார். உபனிஷத்துகள், பல உபனிஷத்துகள்ல பாராட்சியத்தை சொல்லிருக்குது அப்படின்னு எம்பெருமானுக்கு உணர்த்த. ஏன் எம்பெருமான் தூங்குறான் அப்படின்றதான் இப்ப சொல்றேன். சோச்சிஷ்டாயாம் சிதி நிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்கே ஸ்வ உச்சிஷ்டாயாம். உச்சிஷ்டம்னா பொதுவா எச்சில்னு அர்த்தம். அனுபவித்த பொருளுக்கு உச்சிஷ்டம்னு பேர். அனுபவித்த பொருளுக்கு உச்சிஷ்டம்னு பேர். உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும். பெரியாழ்வார் மாலை கட்டி வச்சார், அதை ஆண்டாள் தன்னுடைய கழுத்துல போட்டு அழகு பார்த்து திருப்பி வச்சுட்டா. அத பெரியாழ்வார் ஒரு நாள் பார்த்து, இது மனுஷாள் பொண்ணு சாத்தின்ட்டாலே, இனிமேட்டு பெருமாளுக்கு உதவாதுன்னு வச்சுட்டார். அன்னைக்கு சாயங்காலம் பெருமாள் ராத்திரி அவருடைய சொப்பனத்துல அந்த மாலை தான் எனக்கு உத்தேசம் அப்படின்னு சொல்லி பண்ணார். அதனால சூடி கொடுத்த சுடர்கொடின்னு அவளுக்கு ஆண்டாளுக்கு பேர். சரி, அதனால ஸ்ருதின்னா சக்குன்னா மாலைன்னு அர்த்தம். ஸ்ருதி அந்த மாலையில ஸ்ருதி நிகழிதம், அந்த மாலையினால எம்பெருமான கட்டுப்பட வச்சா. ஸ்ருதி நிகழிதம், நிகழிதம்னா கட்டுப்பட. யா பலா கிருத்திய, அப்படி எம்பெருமான் எவளொருவள் பலாத்கிருத்திய எம்பெருமானை பலாத்காரம் பண்ணி புங்கே அனுபவித்தாளோ, அப்படிப்பட்ட கோதா தஸ்யை நமைதமிதம் பூயயே வாஸ்து பூயா, அப்படிப்பட்ட கோதைக்கு இதம் நமஹா இதம் நமஹான்னு பூயா பூயா மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரத்தை பண்றோம் அப்படின்னு இந்த தனியனுக்கு அர்த்தம். அதாவது நப்பின்னை திருமார்வலை சயனிச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணனை எழுப்பி 100க்காதான் பல உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டதான தன்னுடைய பாராட்சியம், எம்பெருமானுக்கு அடிமையா இருக்கக்கூடியவன்ற விஷயத்தை எம்பெருமானுக்கு அறிவித்து, தான் சூடி கலைந்த மாலையினாலே எம்பெருமானை கட்டுப்பட
கட்டி அவனை அனுபவித்த எந்த ஒரு கோதையோ அந்த கோதைக்கு இதம் இதம் பூயகா பூயகா இப்படி நமஸ்காரம் அப்படின்னு திருப்பி திருப்பி பண்றேன் அப்படின்னு சொல்ற. அதாவது ஒருத்தர் ஒரு காரியம் பண்ண, ஒரு ஆத்துல ஒருத்தர் இருக்கா, அவ 2-3 உறவுன்னு வச்சுப்போம். ஒரு வசதியானவாள வந்து கல்யாணத்துல என்ன பண்ணுவா, இந்த உறவுக்காக ஒரு கிஃப்ட் அவளுக்கு, அந்த ஒரு இப்ப சாதாரண ஒவ்வொருத்தர் ஒரு உறவு இருந்தாள், இன்னென்ன உறவுக்கு இன்னென்ன கிஃப்ட்னு கொடுக்குறாரு. கிஃப்ட் எல்லாருக்கும் நார்மலா இருக்காது. ரிலேஷன்ஷிப்பினுடைய நெருக்கம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிஃப்ட் இருக்கு. ஒருத்தரே வந்து இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருப்பி திருப்பி நிறைய உறவு வரும். அதனால அத்தை பிள்ளைன்றதுக்காக ஒண்ணு, அப்புறம் மாப்பிள்ளைக்கு தமையன்றதுக்காக ஒண்ணு, இப்படி மாறி மாறி 2-3 கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த ஆண்டாள் என்ன பண்ணாலோ, நமக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் உபகாரம் பண்ணாலோ அதுக்காக ஒரு நமஸ்காரம், இதம் நமஹா இதம் நமஹா இதம் நமஹான்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்தோத்திய கிருஷ்ணம் அப்படின்னு சொல்றது. பெருமாள் வந்து தூங்குறவனை எழுப்பின்னு சொல்றான். பெருமாள் பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கான், திருப்பார்கடல்ல. அங்க திருப்பார்கடலோட பெருமாள் எப்படி படுத்துட்டு இருக்கான்னா, பை யோகு துயில் கொண்ட பரம்பரனே, அவன் தூங்கல, மெல்ல அப்படி. அதாவது ஆபீஸ்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம், நீங்களே அப்படி பண்ணலாம். எப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்தை பத்தி நன்னா சிந்தனை பண்றான்னா அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி சிந்தனை பண்ணுவான். அதுக்கு அது ரிசல்ட் சொல்யூஷன் வரத்துக்கு என்ன டீப் திங்கிங் போது அப்படி கண்ணை மூடிப்பான். அதனால பெருமாள் என்ன பண்றான்னா, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானே, அவன் என்ன பண்றான்னா இந்த லோகத்தெல்லாம் எப்படி ரட்சிக்கணும் அப்படின்றத அப்படி பார்க்கடல்ல பையத்துயின்னு பரமனாயிருந்து தூங்குறான். தூங்குறான்னு அதான் அந்த சிந்தனை பண்றான். உனக்கு கூட தெரியும், திருவாராயணம் பண்றவாளுக்கு தேவசுவாமின் ஜெகநாத ஸ்ரீயா பூமியாஜ நீளையா ஜகத் ரக்ஷண ஜாகரியாம் யோக நித்ராம். ஜகத் ரக்ஷணத்துல ஜாகரூகனா இருக்கக்கூடிய யோக நித்ரை நீ கொள்ளு அப்படின்னு பிரார்த்திக்கிற பெருமாள் சயனத்துக்காக. அப்படி இருக்குச்சே இந்த இடத்துல நீளையனுடைய திருமுறை தடத்துல படுத்துட்டு தூங்குறான், அவனை இவன் தட்டி எழுப்புறா அப்படின்னு சொல்றதனுடைய தாத்பரியம் இப்ப தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, நாம எல்லாரும் பெருமாளுக்கு ஜீவர்கள் மொத்த பேருமே பரமாத்மாவான எம்பெருமானுக்கு நாம சேஷபூதர்கள், எம்பெருமானுக்கு அடிமை, எம்பெருமானுக்கு வசப்பட்டவர்கள், பரதந்திரம். அந்த பரதந்திரம்ன்றதுதான் வசப்பட்டவர்னு அர்த்தம். அதனால நாம ஸ்வேச்சையா எதையும் பண்ண முடியாது, எம்பெருமானுக்கு வசப்பட்டவர்களா இருந்து கைங்கரியம் பண்ணணும். அதுதான் ஜீவனுடைய சுபாவம். அதுதான் பாரார்த்தம் அப்படின்னு சொன்னாலே அதுதான் பரதந்திரம். அதனால இப்போ பொதுவா பரதந்திரமா இருக்கிறது லோகத்துல. இப்போ பெருமாளே பரமாத்ம தத்துவமே பெருமாளும் கிராட்டியும் சேர்ந்துதான். தெய்வதம் தம்பதியினஹா அப்படின்னு நமக்கு யார் தெய்வதம் பரதெய்வம் அப்படின்னு சொன்னா, தம்பதியா இருக்கக்கூடிய பெருமாளும் மகாலட்சுமி கிராட்டியும் தான், 2 பேரும் சேர்ந்தவாதான் தம்பதிகள். சரி, இப்போ அவளுக்குதான் நாமும் சேஷபூத்தர்களா இருக்கணும். அந்த தம்பதிகளா இருக்கக்கூடிய எம்பெருமானும் பிராட்டியுமே நமக்கு ஒரு சாஸ்திரார்த்தத்தை உணர்த்துற. அதுல எம்பெருமான் வந்து பத்தியா இருக்கான், பிராட்டி வந்து பத்னியா இருக்கான்.
பத்னியா இருக்கக்கூடிய தன்மை தான் பாராட்சியம். அதாவது கைங்கரியம் பண்ணக்கூடிய தன்மை. அது அவளே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி எடுத்து யாரும் போர்ஸ் பண்ணி அதெல்லாம் இல்லை. அதனால அவளுக்குள்ளேயே அதை எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. தேசிகர் ஸ்பஷ்டமா அதை சாதிச்சிருக்க. அதனால எம்பெருமானை தவிர்த்த மற்ற ஜீவர்கள்லாம் எம்பெருமான் விஷயத்துல பத்னியை போலதான் இருக்கணும். பத்னிக்கு தான் அந்த பாராட்சியம் இருக்குது. பதி பாராட்சியம் அப்படின்னு சொல்றமே அது. அதனால சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, ஸ்திரீ பிராயம் இதரன் ஜகத்துன்னு. ஸ்திரீ பிராயம் எல்லாம் புருஷனோ அதுவோ இதுவோ எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஸ்திரீகள் தான் எம்பெருமான உத்தேசி அப்படின்னு சொல்றது. அதனால இந்த நம்முடைய பாராட்சியமா இருக்கிறத ஸ்திரீகளுக்கு தான் அது உடமையானதுனால அவளுடைய குவாலிட்டி. அதனால அந்த பாராட்சிய தன்மை ஸ்திரீகளுக்கு இருக்கிறதுனால நமக்கு இருக்க வேண்டிய ஞான அனுஷ்டான வைராக்கியம் இருக்குதே, அத ஒரு ஸ்திரீயா உருவகப்படுத்துறா. அதாவது நமக்கு இருக்க வேண்டிய சேஷத்துவ ஞானம், அதே மாதிரி சேஷத்துவ ஞானத்துக்கு தகுந்தா போல எம்பெருமானுக்கு நாம கைங்கரியம் பண்ணக்கூடியது அனுஷ்டானம். எம்பெருமான தவிர மற்றவர்களுக்கு நாம ஆள் அல்ல அப்படின்ற வைராக்கியம். இது மூன்றும் இருக்கணுமே. அத என்னன்னா ஒரு அதான் ஸ்திரீகள் இதை கொண்டு வந்த பாராட்சியம் உள்ளவாள் இந்த மாதிரி இருக்கணும். ஞான அனுஷ்டானம் வைராக்கியம் கொண்டிருக்கணும். அதனால இத ஸ்திரீயா உருவகப்படுத்துறா. அதனால என்னன்னா இது திருமங்கையாழ்வார் சொல்லச்சு, என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி எந்திளம் பொங்கையும் நோக்குகின்றான் அப்படின்னு சொல்ற. பெருமாள் நாகப்பட்டினத்து பெருமாள் திருநாகை அழகியார் ஆழ்வாரை பார்க்கச்சே என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளும் பொங்கையும் நோக்குகின்றான் நாயிகா பாவத்துல பாடுற. அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்ன, அதாவது இந்த கண் முகம் இருக்கு, என்னையும் நோக்கி அப்படின்னா நாம ஒருத்தரை பார்க்கறோம்னா என்னத்தை பார்ப்போம்? முகத்தை பார்த்து பேசுவோம். ஒருத்தரை பார்த்து பேசணும்னா அதாவது உடல் பகுதியில எது பிரதானமான பகுதி அப்படின்னா சிரசு. சிரசு தான் பிரதானமான பகுதி. அதனால சிரஸ்ல இந்திரியங்கள் எது பிரதானம் அப்படின்னா நயனம் பிரதானம். சர்வேந்திரியானம் நயனம் பிரதானம், கண்ணு பிரதானம். அதனால இந்த என்ன பார்க்கான்னு சொன்னது கண். கண்ணுன்றது என்னது? கண் ஊனக்கண் ஒண்ணு, ஞான கண் ஒண்ணு. அதனால இந்த ஊனக்கண்ணுன்றது ஞான கண்ணுக்கு உபலட்சணம், அதை குறிக்கிறது. அதனால அந்த ஞானத்தை குறிக்கிறது கண்ணுன்றது. முகம், முகத்துல கண். அதுக்கப்புறம் இடைப்பிரதேசம் இருக்குதே, அது அனுஷ்டானம். எல்லாத்துக்கும் அனுஷ்டானம் தான் முக்கியம். அந்த அனுஷ்டானத்தினால்தான் எந்த ஒரு பலனும் கிடைக்கும். அதனால இடைப்பிரதேசம் அனுஷ்டானத்தை குறிக்கும். அனுஷ்டானம்ன்றது ஞானம்ன்றது கண்ணுல ஒருத்தருக்கு தெளிவு இருந்ததுன்னா கண்ணு மலர்ச்சியா இருக்கும். தெளிவு இல்லைன்னா கண்ணு ஒரு கூமிண்டு ஒரு இதுவா இருக்கு. ஆனா அதெல்லாம் தெரியும் வெளியில. ஞானம் ஒருத்தனுக்கு இருக்குது இல்லைன்றது அவன் பேச்சுல தெரியும், அது தெரியும், நடவா தெரியும். ஆனா அனுஷ்டானம்ன்றது எல்லாம் ஏகாந்த சீலாளா பண்ணக்கூடியது. அதனால அது இடைப்பிரதேசம். அந்த அனுஷ்டானத்தினால்தான் பலனும் வருது. எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் தானே பலன் வரும். அதனால அது இடைப்பிரதேசத்தை சொல்றோம். அப்புறம் இந்த திருமார்பு பிரதேசம் இருக்குதே, இத சொல்றது என்னன்னா வைராக்கியம். ஒருத்தன் வைராக்கியமா இருந்தான்னா மற்றுமோர் தெய்வம் உலதென்னு இருப்பாரோடு உற்றிலேன். நான்
எம்பெருமானை தவிர மற்றவ யாருக்கும் அடியவன் இல்லை அப்படின்லாம் ஒருத்தன் வைராக்கியமா இருந்தான்னா அது எல்லாருக்கும் தெரியும். அது போல இந்த திருமார்வ பிரதேசம் அந்த வைராக்கிய தியோதனமா சொல்லப்படுறது. அதனால இந்த இடத்துல ஒரு பெருமாள் ஒரு ஜீவனை கிருஷி பண்றான். சென்னு சென்னாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் அப்படின்னு பெருமாள் நம்ம எதுக்காக சிருஷ்டி பண்றான்னு சொன்னா, நாம ஏதோ அனாதிகால பாபத்தினால இந்த சரீரத்தை எடுக்கிறோம், பல பிறவிகள் பிறக்கிறோம். எப்பவாவது ஒரு பிறவியில நம்ம சரணாகதி பண்ணி மோட்சம் வரமாட்டானா, வைகுண்டத்துக்கு வரமாட்டானா, இந்த பிறவியெல்லாம் அறுத்து அப்படின்னு பெருமாள் நமக்கு மாறி மாறி பல பிறப்ப தந்துட்டே இருக்க. அதுல எந்த பிறப்புல நாம பெருமாள் அடையும் அப்படின்னா சரணாகதி பண்ற பிறப்புன்னு சொல்ல போறோம். சரி, அந்த சரணாகதி பண்றதுக்கு என்ன வரணும்? வைராக்கியம் வரணும். அதாவது நாம இத்தனை நாளா இப்படிதான் அனுபவிச்சுட்டு போறோம், பல பிறவிகள் நமக்கு இந்த மாதிரி துக்கத்தையே கொடுத்துட்டு இருக்கு, இந்த பிறவியெல்லாம் வேணாம், இந்த ஜன்மம் முடிஞ்ச உடனே நாம மோட்சத்துக்கு போகணும், அதுக்கு கண்ணன் சொன்ன சரணாகதியை நாம பண்ணிக்கணும். இந்த வாழ்க்கை இருள் தருமா ஞானத்துள் இனி பிறவி யான் வேண்டேன், எனக்கு வேற பிறவியே வேண்டாம் அப்படின்னு அந்த வைராக்கியம் ஒண்ணுமில்ல, அந்த வைராக்கியத்தை உண்டு பண்ணி தன்னுடைய திருவடியில பெருமாள் சேர்த்துக்கிறான் சரணாகதி பண்ணி. இதுவரையில் பெருமாள் கிருஷி பண்ணிட்டே இருக்கான். நம்ம மாறி 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 பல பிறவி கொடுத்து நம்ம பண்ணிட்டே இருக்கான். சரி, இந்த பிறவியில் இல்ல, அடுத்த பிறவி, அடுத்த பிறவியில் இல்ல, அடுத்த பிறவி. அந்த வைராக்கியம் எப்போ வந்துடுதோ அதுக்கப்புறம் நம்ம இடத்துல காரியம் இல்லை. அந்த ஒரு பர்டிகுலர் ஜீவன் இடத்துல எம்பெருமானுக்கு காரியம் இல்லை. அதனால இந்த வைராக்கிய தியோதகமான அந்த திருமார்பு பிரதேசத்துல அதுக்கப்புறம் நம்ம இடத்துல காரியம் இல்லைன்னா என்ன பண்றான்? இப்போ ஒருத்தருக்கு நாம ஹெல்ப் பண்ண போறோம், அவாத்துல நாம என்ன பண்றோம்? ஓடி ஓடி 4 நாளா கல்யாணத்துக்கு காரியம் பண்ணிட்டே இருக்கோம். அப்படி காரியம் பண்ணிட்டே இருக்குச்சு, ஓடி ஓடி நாம காரியம் பண்ணிட்டே இருக்குச்சு, இதுவாது என்ன ஆகுது? ராத்திரி பகலா தூங்காத காரியம் பண்றோம். அப்புறம் எல்லா காரியம் முடிஞ்சு போச்சுன்னா கிருஷ்ணாராமான்னு அந்த இடத்துலயே தூங்குறோம். அது போல எம்பெருமான் நம்ம கிருஷி பண்றானே, கிருஷின்னா முயற்சி பண்ணி பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ணி பண்ணி பரிபக்குவமாக்கி வைராக்கியத்தை வரவழைச்சு தன்னுடைய திருவடியில சேர்த்துக்கிறானே, அந்த வைராக்கியம் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் நம்ம விஷயத்துல அவன் காரியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என்ன பண்றான்னா தூங்குறான். அதனாலதான் இந்த வைராக்கிய ஜோதகமான அந்த நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் சுத்தம்னு சொல்லப்படும். அந்த நீளையினுடைய திருமார்பு பிரதேசத்துல உயர்ந்ததான அது எப்படி இருக்குது? அந்த வைராக்கியம்ன்றது இந்த இடத்துல நீளா துங்க ஸ்தனம்னு சொல்றது, உயர்ந்ததான ஸ்தானம். அத கிரின்னு சொல்றான், மலைன்னு சொல்றான். மலைன்னா என்ன அர்த்தம்னா அச்சலம்னு அர்த்தம். அது சலிக்கவே சலிக்காது. இந்த வைராக்கியம் ஏற்பட்டுடுத்துன்னா அதுக்கப்புறம் அது பேக் அடிக்காது. அந்த சலிக்காது இருக்கிறதுனால கிரி அப்படின்னு சொல்ல. அந்த பதங்கள்லாம் என்னத்துக்காக பிரயோகப்படுத்திருக்காருன்னா, அந்த வைராக்கியம்ன்றது உயர்ந்தது. வைராக்கியம்ன்றது மற்ற விஷயத்துல இருந்ததுன்னு வச்சுப்போம். நான் இனிமேட்டு கோவிலுக்கே போறது இல்லை, ஒரு நாள் கோவிலுக்கு போனேன் கால் அடிபட்டு, இனிமேட்டு அந்த கோவில் பக்கமே நான் போறது இல்லை அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருந்ததுன்னா அது மட்டமான வைராக்கியம். இது உயர்ந்ததான வைராக்கியமானதால் துங்க அப்படின்னு போட்டது. உனக்கே நாம் செய்வோம் முந்தன்னோடு உற்றோமே யாவோம் அப்படின்னு சொல்றாளே, அந்த மாதிரியான வைராக்கியம் இருக்குது, அது உயர்ந்தது. அந்த வைராக்கியம் சலிக்கவே சலிக்காது, இனிமேட்டு பின்வாங்கவே வாங்காது. அதனால ஸ்தனகிரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிரி தட்டி சுத்தம். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி இருக்க நீலாதேவியின் இடத்துல அவன் படுத்துட்டு இருக்கான். அவனை எழுப்பி, நானும் இத போல பாராட்சியம் உடையவளா இருக்கேன், வேதாந்தங்கள்ல சொன்னதெல்லாம் நானும் தெரிஞ்சுட்டு இருக்கேன், நானும் உன்னிடத்துல பாராட்சியமா இருந்து உன்னை சரணாகதி பண்றேன் அப்படின்னு
உன் கைங்கரியத்தை நான் விரும்புறேன் அப்படின்னு அத்தியாபயந்தி. அந்த கிருஷ்ணனை உத்போத்திய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சோச்சிஷ்டாயாம் சஜீகள், அதான் அப்படிப்பட்ட கிருஷ்ணனை எழுப்பி பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிஜினிகளிதம் ஸ்வ உச்சிஷ்டம் சிஜி மாலை, அதனாலே கட்டப்பட்டவர். அதாவது நாம இப்போ இங்க நாம பண்றதெல்லாம் என்ன கைங்கரியம் அப்படின்னு சொன்னா, வைகுண்டத்துல நாம போயிட்டோம்னா நமக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, எதுவுமே இல்லை. அதாவது பாப்பம் இல்லை, மரணம் இல்லை, ஜர இல்லை, சோகம் இல்லை அப்படின்னு 6 குணங்கள். அப்புறம் சத்தியகாமத்தும் சத்திய சங்கல்பத்தும் விரும்பு எல்லாம் பெறக்கூடிய தன்மை, எண்ணினதெல்லாம் நடத்தக்கூடிய தன்மை அப்படின்னு 8 குணங்கள் வருது நம்ம. ஆனா இங்க அந்த 8 குணங்களும் நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா பாபத்தினால தடுக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நமக்கு பசி தாகம் இதெல்லாம் இருக்கு. அதனால அங்க போனா நமக்கு எதுவுமே இல்லாதனால எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணும். நம்ம பத்தி விசாரமே பட மாட்டோம், ஆத்மாவை பத்தி விசாரமே பட மாட்டோம். பசி இருந்தாதானே சாப்பிடணும், தாகம் இருந்தாதானே தீர்த்தம் சாப்பிடணும் அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதனால எதுவுமே கிடையாது, பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணணும். ஆனா இங்க அதெல்லாம் இருக்கிறதுனால நாமும் அதெல்லாம் சாப்பிடுறது, தூங்குறது எல்லாத்தையும் பண்ணிட்டே இருப்போம். ஆனா நாம எப்படி பெருமாளுக்கு அதை நாம கைங்கரியம் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்படின்னா நாம யாரு? அவனுடைய சொத்து. அவன் சுவாமி, நாம ஸ்வம். ஸ்வம்னா சொத்துன்னு அர்த்தம், சுவாமின்னா சொத்தை உடையவன் அர்த்தம். அதனால அவனுடைய சொத்துன்னா அந்த சொத்தை காப்பாத்தணுமோ இல்லை. கார் இருக்குது, பெட்ரோல் போடணும், தொடச்சி வச்சுக்கணும் சொல்றேன். அந்த மாதிரி நாம சாப்பிடணும், நன்னா இருக்கிறதுக்கு குளிக்கணும் சொல்றேன். இந்த மாதிரி நமக்காக பண்ணக்கூடிய காரியம் கூட எதுக்காக? அவனுடைய சொத்தை நாம பராமரிக்கணும். அதனாலதான் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொன்னார். நாம சாப்பிடுற சாதமோ இல்ல போஷாக்குக்காக சாப்பிடக்கூடிய வெத்தலையோ, இன்னும் இதுவா இருக்கிறதுக்கு அதான் போஷாக்காக இருக்கக்கூடிய நீர், அதாவது பானங்களோ இல்ல போகத்தை அனுபவிக்கக்கூடியதான வெற்றிலைகள், அதெல்லாம் எல்லாமே கண்ணன் தான். வாசுதேவ சர்வம், எல்லாத்தையும் எம்பெருமானுக்கு அர்ப்பிக்கணும். இப்ப எம்பெருமானுக்கு எல்லாத்தையும் அர்ப்பிக்கணும்னா என்ன? எல்லாத்தையும் நாம தான் அனுபவிக்கிறோம். நாமன்றது அவனை சேர்ந்தவன், அவனை சேர்ந்த. இப்போ ஆபீஸ்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிறான், ஏசியில உட்காந்துக்கிறான், ஆபீஸ்ல இருக்கிற கேன்டீன்ல வசதியா சாப்பிடுறான் அப்படின்னா எதுக்காக? அந்த மேனேஜ்மெண்டினுடைய சந்தோஷார்த்தம் தான் இதெல்லாம் பண்றான். ஆனா இதெல்லாம் பண்றது யாருக்கு பண்றான்? வேற யாருக்கானவ தனக்கு தான் பண்ணிக்கிறான். ஆனா அந்த மேனேஜ்மெண்ட் இப்படி எல்லாம் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கான் தன்னுடைய கம்பெனியில. இப்படி எல்லாம் நான் நல்லா நடத்துறேன், என்னுடைய கம்பெனில இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு எல்லாம் நான் இவ்வளவு சௌகரியம் பண்ணி தரேன், ஏசி கொடுத்துருக்கேன், அவளுக்கு வீட்டுக்கு போறதுக்கு வரதுக்கு கார்லாம் கொடுத்துருக்கேன், யூனிஃபார்ம் கொடுத்துருக்கேன், கேன்டீன் நல்ல கேன்டீன்ல சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னா. இப்ப நாம அதை நாம அனுபவிக்கிறோம்னா எதுக்காக அனுபவிக்கிறோம்? நம்ம சொந்தத்துக்காக இல்லை, அவனுடைய ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்றதுக்காக அவன் சொன்னபடி நாம அனுபவிக்கிறோம். சரிதானே? அது போல இப்போ சோச்சிஷ்டாயாம் சிருஜினிகந்தம், அதனால தன்னால மாலைன்றது உபலட்சணம். மாலைன்றது உபலட்சணம். நிஜமாவே அவன் சூடி கலைந்ததுனால உபலட்சணம்னா என்ன? ஒன்னு சொல்றதுக்கு 4 சொல்றதுக்கு பதிலா ஒன்னே ஒண்ணு சொல்றது. அதனால ஒன்ன சொன்னதுனால மற்றதெல்லாமும் அதை எடுத்து. அதனால நாம எம்பெருமானுக்கு நாம என்னென்ன பண்றோமோ
அது மொத்தத்தையும் எம்பெருமானுக்கு அர்ப்பிக்கணும். அதனாலதான் கண்ணன் கீதையில எத்தரோஷி எதஸ்நாசி எத்துகோசி ததாசி எது எத் தபசி கவுந்தேய தத்புருஷம் அதர்ப்பணம்னு சொன்ன. நீ என்னென்ன பண்றியோ அது மொத்தத்தையும் எனக்கு அர்ப்பிச்சுன்னு சொன்ன. அதனால சோச்சிஷ்டாயாம் அப்படின்றதுனால நம்முடைய இது எல்லாத்தையும் அவனுக்கு அர்ப்பிக்கிறத சொல்றது. இப்ப நமக்கு மற்றவாளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவளும் சாப்பிட்றா நாமும் சாப்பிட்றோம். நாமும் எம்பெருமானுக்காக எம்பெருமான் கொடுத்த சரீரம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னு நாம சாப்பிட்றோம். அவள்லாம் என்னுடைய சரீரம் நல்லா இருக்கிறதுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்றா. அந்த மனோபாவத்தில் தான் வித்தியாசமே தவிர வேற ஒண்ணும் வித்தியாசமே கிடையாது. அதனால சோச்சிஷ்டாயாம் சுஜினிகளிதம். அப்படி பெருமாளை நாம என்ன பண்றோம்? பலாத்ருத்திய புங்கே, பெருமாளை நாம அனுபவிக்கிறோம். அததான் ஆண்டாள் பண்ணி காமிக்கிறான் நாம எப்படி இருக்கணும்ன்றதுதான். என்ன பலாத்காரம்? மற்றவாள்லாம் தனக்கு தனக்குன்னு சொல்லிட்டு எம்பெருமான அனுபவிக்கல. நாம சாப்பிடுறது உண்றது உறங்கிறது எல்லாம் எம்பெருமானுக்காக, எம்பெருமான் தங்கிருக்கா. ஏன் ஏசி போட்டு தூங்குறோம் அப்படின்னு சொன்னா, பிமால சீக்கிரம் எழுந்துக்கலாம், காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணலாம். இல்லைன்னா பிமால வேலைதான் தூக்கம் வருது, அதனால ஏசி போட்டுட்டா ராத்திரியே தூக்கம் வரும். பிமால எழுந்து சந்தியாவந்தனம் பண்றது ஏத்து போட்டுமா இருக்குன்னா ஏசி போட்டுக்கலாம். இல்ல மத்தவன் என்ன பண்றான், நன்னா தூங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு ஏசியும் போட்டு 6 மணிக்கு தூங்கி சந்தியாவந்தத்தையும் போட்ட வர்றான். இதுதான் இங்க வித்தியாசம். அதனால பலாத்ருத்திய புங்கேன்னா இப்படி எம்பெருமான நாமும் எல்லா விஷயத்திலையும் அனுபவிக்கிறோம். எம்பெருமானுடைய ஆராதனமா பண்றோம். எல்லாத்தையும் நாம பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு ஆராதனமா நாம ஏத்துக்க சொல்றோம் எம்பெருமான். அததான் இந்த இடத்துல ஆண்டாள் நமக்கு காண்பிக்கிறார். அததான் இங்க பட்டர் ஆண்டாள் பலாத்காரம் பண்ணி எம்பெருமான அனுபவிக்கிறார். நாம என்ன பண்றோம்? நமக்காக பண்றோம். இன்னைக்கு என்ன, ஆத்து பெருமாளுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும், ஆத்து பெருமாளுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும் பண்றோம். ஆத்து பெருமாள் சொன்னேன் நான் இல்லை. ஆத்து பெருமாளுக்கு தலையை சமைச்சுட்டு சாப்பிடுறது நாம. நமக்கு என்ன பிடிக்கிறதோ ஆத்த பெருமாளுக்கு என்ன, அதுதான் பலாத்கிருத்திய புங்கேன்றதுக்கு தாத்பரியம். கோதாதசை, கோதான்னா கோன்னா வாக்கு, கோன்னா வாக்கு, அந்த வாக்க கொடுக்கிறவன். அந்த இன்னும் ஒரு 1/4 மணி இருக்கா, முடிஞ்சு போச்சா? டைம் இருக்கு. அதனால கோன்னா வாக்கு, அத நமக்கு தரவள். அதாவது திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படின்ற பிரபந்தத்தை நமக்கு தந்தாலே அப்படிப்பட்ட கோதா அப்படின்னு. கோதான்றது தமிழ் கோதை அப்படின்னு. கோதைனா மாலைன்னு அர்த்தம். அதாவது என்ன மாலை? பாமாலை. என்ன பாமாலை தந்தவள் பெருமாளுக்கு நாம அனுசந்தானம் பண்ணக்கூடிய கோதா தஸ்யை நமயதமிதம். அப்படிப்பட்ட கோதைக்கு நமஹா நமஹா இதம் நமஹா இதம் நமஹா அப்படின்னு. என்ன இதம் நமஹா இதம் நமஹான்னு மறுபடியும் மறுபடியும் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்ன, இப்போ இதுல இந்த அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னேன். அதாவது திருவஷ்டாட்சரத்தை இந்த திருப்பாவையில சொல்லப்படுறது திருவஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு. திருவஷ்டாட்சரத்துல என்ன சொல்லப்படுறது? அதாவது முதல் பதத்துல பிரணவத்துல எம்பெருமானுக்கு நாம சேஷம் அப்படின்னு சொல்றது. 2வது பதத்துல எம்பெருமானுக்கு அடியவனா பரசமர்ப்பணம் பண்றது சொல்றது. 3வது பதத்துல நாராயணாயா அப்படின்னு நாராயணன் பொருட்டு கைங்கரியம் பண்றது சொல்றது. இப்போ முதல் பாட்டிலேயே பாருங்க சுருக்கமா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்றது. நாராயணனே அப்படின்னு சொல்றதுனால அவன் தான் பிரதான பூதன் அப்படின்னு அர்த்தம். நமக்கே அப்படின்னா அவனுக்கு தாசபூத்தர்களாய் சரணாகதி பண்ண நமக்கே பறை தருவான். பறைனா மோட்சத்தை தருவான். பறைன்றது இஷ்ட பலத்தை தருவான் அப்படின்னு. அங்க பறைனா ஒரு வாத்தியத்துக்கு பேரு. பறைன்றது இந்த அடிக்கக்கூடிய வாத்தியத்துக்கு பேரு. வாத்தியம்ன்றது என்னது? சப்தத்தை உண்டு பண்றது. வாத்தியம்ன்றது சப்தத்தை உண்டு பண்றது.
அந்த இடத்துல பறைன்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து மோட்சம்ன்றத ஸ்பஷ்டமா சொல்லாத பறை. இப்போ மோட்சத்துல போய் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாமும் சப்திக்க தான் போறோம். விண்ணுலகில் வியப்பெல்லாம் விளங்க கண்டு விண்ணவர்தம் குழாங்களுடன் வேதம் பாடி. இங்கேருந்து போனா நாம என்ன பண்ண போறோம்? அங்க போய் வேதம் தான் பாட போறோம், வேதத்தை ஓத போறோம் எல்லாரும். இங்க ஸ்திரீயா இருந்து வேதம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோமே, அவளா இருந்தாலும் சரி, பசு மனுஷ பக்ஷிவான்னு பசு பக்ஷியெல்லாம் ஆச்சாரியனை ஏதோ ஒரு பிரகாரத்தினால ஆச்சாரியனை அடைஞ்சதுன்னா அபிமானத்தை பெற்றதுன்னா அவ அதுக்கு சரணாகதி பண்ணி வச்சாலும் அதுவும் மோட்சத்துக்கு போறது. யாரா இருந்தாலும் எந்த ஜீவனா இருந்தாலும் இங்கதான் வந்து அந்த சரீர பேதம் உண்டே தவிர அங்க சரீரமே கிடையாது, பேதமே கிடையாது. ஆத்மாவில எந்த விதமான பேதமும் கிடையாது. அதனால எல்லாரும் அங்க போய் என்ன பண்ண போறோம்? வேதம் ஓதும். பறைன்றது என்னது? சப்திக்க கூடியது. சப்திக்க கூடியது என்னது? அங்க போய் வேதம் சொல்றது சப்தம் தானே, சப்திக்கிறது தானே. அந்த பலனை தான் இங்க பறைன்னு சூக்ஷ்மமா ஆண்டாள் சொல்றான். பறைன்றது சப்திக்கக்கூடிய வாத்திய விசேஷம் நாம நினைச்சிருப்போம். அத சொன்னது மூலமா அங்க போய் நாம சப்திக்கக்கூடியவாழ ஆரமே பாவலரும் தமிழ் பல்லாண்டிசையுடன் பாடுவோமே, நாவலரும் பெருநான்மறை ஓதிய கீதமெல்லாம் பாவலரும் தமிழ் பல்லாண்டிசையுடன் பாடுவோமே அப்படின்னு சொல்ற. விண்ணவர்தம் குழாங்களுடன் வேதம் பாடி பண்ணுலகில் படியாது இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்னு சொல்ற. எல்லாம் அங்க போய் நாம என்ன பண்ண போறோம்? கானம் தான் பண்ண போறோம், சப்திக்க தான் போறோம். அதனால அந்த சப்திக்கக்கூடிய தன்மைய நமக்கு அருள வேணும் அப்படின்னு. அதான் பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னான். அதனால இந்த இடத்துல என்னன்னா திருவஷ்டாட்சரத்துல சொல்லப்பட்டது பறைன்றது என்னது? அங்க போய் பண்ணக்கூடிய கைங்கரியம். நமக்கேன்னு சொல்றது இங்க நாம பண்ணின உபாயம் பண்ணின நமக்கே. நாராயணன்றவன் காக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய பிரணவ பிரதிபாத்தியன் நாராயணன். நமக்கேன்னு சொல்றது இரண்டாவது பதமா இருக்கக்கூடிய நமசப்தார்த்தம். நமசப்தார்த்தமா இருக்கக்கூடிய உபாயத்தை அனுஷ்டிச்ச நமக்கே பறை தருவான், பலனை தரக்கூடியவன், கைங்கரியத்தை தரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதனால திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை இங்க சொன்னா. அதனால இப்போ எம்பெருமான் இப்போ இந்த 3 பாதத்தையும் பார்ப்போம், மறுபடியும் பார்ப்போம். எம்பெருமான் சுவாமி நாம சேஷபூதம் அப்படின்னு காட்டின நாராயணனே நமக்கு சுவாமின்னு காட்டின கோதைக்கு நமஸ்காரம். உபாயத்தை அனுஷ்டிச்ச நாம் நமக்கு அப்படின்னு சொன்ன கோதைக்கு நமஸ்காரம். பலன் பெறக்கூடியதை காண்பித்த பலன் பெருமாள் தருவான்றதை காண்பிச்ச கோதைக்கு நமஸ்காரம். நாம இதம் 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 நமஸ்காரம், இதம் நமஸ்காரம், இதம் நமஸ்காரம் மறுபடியும் மறுபடியும் எது பண்றோம்? அவ பண்ணின ஒவ்வொரு உபகாரத்தையும் ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு ஒரு இது பண்றோம். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்ன சுத்தம் கோத்ய கிருஷ்ணம் அப்படின்றதுனால பிரணவத்தினுடைய அர்த்தத்தை இங்க காண்பிக்கிறது. முன்னையே நாம சொல்லிட்டோம். என்ன சொன்னோம்னா எம்பெருமான் நம்ம கிருஷி பண்ணி அவன் சுவாமியா இருந்து நம்ம சேஷபூத்தனா இருக்கவாள அவன் திருவடியில அதாவது எம்பெருமானுக்கே அடிமையாவே இருக்கும் அப்படின்னு அந்நிய சேஷத்துவம் அனன்ய சேஷத்துவம்னு 2. அதாவது எம்பெருமானுக்கு ஜீவன் அடிமையாயே இருக்கும், எம்பெருமானுக்கே ஜீவன் அடிமையாயே இருக்கும் 2. எம்பெருமானுக்கேன்னு சொன்னா மற்றவர்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அடிமையாயே இருக்கும் அப்படின்னு சொன்னா அடிமையை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால அந்நிய சேஷத்துவம் அனன்ய சேஷத்துவம் அப்படின்றத ஆன மாதிரி நம்ம எம்பெருமான் ஆக்குறான். அதனாலதான் நீலகனுடைய திருமாருள்ள தூங்குறான்னு சொல்றதுனால அந்த
முதல் பதத்தினுடைய அர்த்தம் அங்க சொல்லப்பட்டது. இந்த இந்த விஷயம் கொஞ்சம் புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது எம்பெருமான் பிரணவத்துல என்ன சொல்றதுன்னா, பிரணவம்ன்றது ஓங்காரம். அந்த பிரணவம் 3 எழுத்துனால சேர்ந்தது. ஆ உ மா அப்படின்னு. ஆன்றது பெருமாளை சொல்றது, மான்றது ஜீவனை சொல்றது, ஊன்றது எம்பெருமானுக்கே அப்படின்னு ஜீவன் அப்படின்னு சொல்றது. இப்ப அததான் அப்படி எம்பெருமானுக்கே ஜீவன்ற தன்மையை நமக்கு கொடுத்துட்டான். அதான் வைராக்கியம்னு சொன்னேன். அது அதனால அந்த வைராக்கியமா வந்துட்டதுனால அவன் இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் கிருஷி பண்ண வேண்டியதில்லை. ஆனாலும் நன்னா தூங்குறான்னு சொன்னோம். அதனால பிரணவத்தினுடைய அர்த்தத்தை முதல் பாதத்துல சொன்னார். நீளா துங்க ஸ்தனகிரி தட்டியும் சுத்தம் உத்தோத்திய கிருஷ்ணம். அதாவது ஜீவனாகப்பட்டவர்கள் எம்பெருமானுக்கே அடிமையாயே இருக்கும் அப்படின்றது. அந்த தன்மை நமக்கு வர வரையில் நம்ம பல பிறவி கொடுத்து 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 காரியம் பண்ணிட்டே இருக்கான் எம்பெருமான். அந்த தன்மை நமக்கு வந்துடுத்து, அதனால தூங்குறான். அந்த நீளைன்ற வழக்கு வந்துடுத்து. நீளைந்து ஒரு உபலட்சணம், ஒரு ஜீவ விசேஷத்துக்கு வந்துடுத்து, அதனால அவன் தூங்குறான். அந்த இடத்துல வேற ஒரு காரியம் இல்லை. அதனால இப்போ இந்த முதல் வரி பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது. புரிஞ்சுதா? அதாவது ரெண்டாவது பாரார்த்தியம் ஸ்வம் சுதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி. அதனால பாரார்த்தியமா இருக்குது அப்படின்னு. நமஹா அப்படின்ற பதம் என்ன சொல்றது அப்படின்னா, ந மகா அப்படின்னு. அது நமஹான்றது சேவிக்கிறேன் அப்படின்ற இதுவா இருந்தாலும் அது 2 பதமா இருக்குது. 2 எழுத்து 2 பதமா இருக்கு. ந மகா. மகான்னா எனக்குன்னு அர்த்தம், நான் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு நான் இல்லை, எம்பெருமானுக்கே. அதனால என்னை எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்கிறேன்னு அர்த்தம். அதனால அந்த பாரார்த்தியம் இருக்குதே, தன்னுடையதான பாரார்த்தியம் சுத்தி, பல சுத்திகள்ல சுத்தி சிரசுல உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டத அந்த மாதிரி நாமும் இது பண்ணி எம்பெருமானுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். என்ன இருந்தோம்? யானே எந்தனதே என்னிருந்தேன். இத்தனை நாம என்ன பண்ணோம்? நான் என்னுடையது அப்படின்னு இருந்தோம். யானே எந்தனதே என்று இருந்தேன். யானே நீ என் உடமையும் நீயே அப்படின்னு இப்போ அவனுக்கு பரசமர்ப்பணம் பண்றோம். அதுதான் பாரார்த்தியம். தன்னுடையதான பாரார்த்தியம் ஸ்ருதிகள்ல பல வேதாந்தங்கள் உபனிஷத்துல சொல்றகிட்ட சித்தமா இருக்கட்ட நாம அத்தியாபயந்தி அவனிடத்துல விண்ணப்பம் பண்றோம். நான் இத்தனை நாளா யானே எந்தனதேன்னு இருந்தேன், இப்ப யானும் நீ என் உடமையும் நீ அப்படின்னு ஒன்னு இடத்துல சமர்ப்பிச்சுட்டேன் அப்படின்றத பாரார்த்தியமா இருக்கவனுடைய காரியம். அத அத்தியாபயத்தின்னு அறிவிக்கிறார், இதை தெரிவிக்கிறான்னு அர்த்தம். அதனால நம சப்தார்த்தத்தை 2வது வரியில சொல்லிருக்கு. இதெல்லாம் திருப்பாவையில எங்க இருக்குதுன்னா, நாராயணனே நமக்கே படைத்தவன் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம்னு சொன்னாலே. அதனால இந்த பாரார்த்தியம் சத்தியாபயத்தின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சோச்சிஷ்டாயாம் சிஜிகளித்தம் யாவலா கிருத்திய பூங்கே அப்படின்றது. அதான் நாராயணாயா அப்படின்ற 3வது பதம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பதம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது. ஆனால் நாம இங்க இருந்தபடியே கைங்கரியம் பண்றது எப்படி? நாம சாப்பிடுறது, உறங்குறது, உண்றது எல்லாமே எம்பெருமானுக்காக தான். எம்பெருமான் நமக்கு கொடுத்த சரீரத்தை காப்பாத்துறதுக்காக தான். அந்த சரீரத்தை காப்பாத்தி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தான். அதனால நாராயணாயா அப்படின்னு கைங்கரிய பிரார்த்தனை சொல்றதே, கைங்கரியத்தை சொல்றதே அந்த அர்த்தத்தை சொல்றது. அந்த இடத்துல அதான் உந்தன்னோடு உற்றோமே யாவோம்ன்றது 2வது வரி, உனக்கே நாம ஆட்சேவோம் அப்படின்றது இந்த 3வது வரி பலம். அதனால திருப்பாவையில இந்த திருவஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது. இப்படி பிரணவத்தினுடைய அர்த்தத்தை காண்பிக்கிற
காண்பித்த உனக்கு ஒரு நமஸ்காரம், நமசப்தார்த்தத்தை காண்பித்த உனக்கு ஒரு நமஸ்காரம், நாராயணா என்ற சப்தத்தை அர்த்தத்தை காண்பித்த உனக்கு நமஸ்காரம் அப்படின்றது 4வது. அதனால இந்த இடத்துல பட்டர் திருப்பாவையில திருவஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தங்கள் காண்பிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்ற. இந்த நீலாதுங்க ஸ்தனகிரி சுத்தம் உத்தோத்திய கிருஷ்ணம்ன்றது ஆண்டாளே சொல்லியிருக்கா. குத்து விளக்கெரியா நப்பின்ன பொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் சோச்சிஷ்டாயாம் சிஜலிதம்ன்றத உனக்கே நாமாட்சிய குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இங்க நாம பண்ற இதெல்லாம் குறையான ஏவல் தான், பூர்ணமான கைங்கரியம் இல்லை. ஏவல்னா நியமிச்சு பண்ணக்கூடிய கைங்கரியம். ஏன்னா நமக்கு என்ன உண்டோ எதன்னா புண்ணியோபவதி அதன்னா தஸ்ய தேவதாக, நமக்கு என்ன ஆகாரமோ அத்த எம்பெருமானுக்கு நாம நிவேதனம் பண்றோம். அதனால இது குறையானதுதான். எம்பெருமானுக்கேன்னு நாம பண்ணல, நமக்கு என்னவோ அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சு. அதனால இது குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாதுன்னு சொன்னாலே அது. அதனால இந்த இடத்துல இப்படி சோச்சிஷ்டாயாம் சிஜனிகலிதம் அப்படின்றது அந்த இடத்துல குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதுன்றது. உந்தன்னோடு உற்றோமேயாவோம்ன்றது பாராத்தியம்சம் சதசிர சித்தம் அத்தியாபயந்தி என்றது. உனக்கே நாம் ஆட்சேவோம்ன்றது உந்தே அப்படின்னு அவனுக்கு கைங்கரியம். கைங்கரியம் பண்றது எப்படி நாம அனுபவிக்கிறது ஆகும் அப்படின்னு சொன்ன ஒரு கைங்கரியம் பண்ண அவளுக்கு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்தை பார்த்து நாம, அதாவது நம்மத்துக்கு ஒரு விருந்தாளி வரான்னா அவளுக்கு நாம தளியெல்லாம் பண்ணி போட்டு அவ சாப்பிட்டதை பார்த்து நாம சந்தோஷப்படுறோம். அந்த சந்தோஷம் எப்படி வருது? அவளை நாம எப்படி அனுபவிக்கிறோம்? வந்த விருந்தாளிய அவளுக்கு நாம பணிவிட, அதாவது சாதமெல்லாம் போட்டு தளியெல்லாம் பண்ணி அவளுக்கு என்னென்ன காரியம் உதவி எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவளை மகிழ்விச்சு நாமும் மகிழ்றோம். ஆனாலும் நாம காரியம் பண்ணாதான், எப்பவுமே கைங்கரியம் பண்ணாதான் அனுபவிக்க முடியும். வெறும ஊஞ்சல் அடிந்தா அனுபவிக்க முடியாது. அதாவது அனுபவம்ன்றது எப்படின்னா கைங்கரியம் பண்ணாதான், காரியம் பண்ணாதான் அனுபவம் வரும். இப்போ ஒருத்தர் ஆபீஸ் போறா, இன்னைக்கு நான் ஆபீஸ்ல ராத்திரி பகலா ஒர்க் பண்றேன்பா இந்த வருஷம் பூரா அப்படின்றா. அதுக்கு அவன் ஏதோ ஒரு இது கொடுத்தான்னு வச்சுப்போம், இன்சென்டிவோ போனஸோ எதனா இவனுக்கு ஸ்பெஷலா ப்ரமோஷனோ இது பண்ணான்னா அந்த அனுபவம் எப்படி வந்தது? இப்போ இத அனுபவிக்கிறான் இந்த ப்ரமோஷனை. ஆஹா, இந்த வருஷம் எனக்கு ப்ரமோஷன் வந்தது, இவ்வளவு இன்க்ரிமெண்ட் வந்தது, இவ்வளவு எல்லாத்துலயும் ஏத்தி கொடுத்துருக்கான், இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான், கொடுத்துருக்கான், இன்க்ரீஸ் பண்ணிருக்கான் அப்படின்றது ஒரு வருஷம் பூரா பெர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் அது வருது. அதனால எப்பவுமே காரியம் பண்ணாதான் அனுபவம்ன்றது வருமே தவிர, அனுபவத்தினால ஆனந்தம் வருமே தவிர உட்கார்ந்து இருந்தா எதுவுமே வராது. அதனால கைங்கரியம் பண்ணி அந்த எம்பெருமான அனுபவிக்கிறோம். பலாத்கிருத்திய புங்கேன்னு சொன்னாலே, பலாத்கிருத்தியான நாம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவனை நாம சந்தோஷப்படுத்தி அவனை நாம அனுபவிக்கிறோம் அர்த்தம். அதனால இப்படி திருவஷ்டாட்சரத்தினுடைய, அதான் மூல மந்திரம்னு சொல்லக்கூடிய நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தத்தை திருப்பாவையில சொல்லி இருக்குது அப்படின்னு பட்டர் சாதிச்சா. இதை நாம அனுபவிச்சோம். நாளைக்கு மேல் 2 தனியன அனுபவிப்போம். கவிதா கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தபுரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன் கல்யாண் பஜே நிசம் ஸ்ரீரங்கபூர்வஷடீசான பதாஸ்ரீயம் ஸ்ரீவத்சவம் சிதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.